ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ராகியும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. இந்த லட்டு பேர் ராகி சிமிலி. நம்மளுடைய பாரம்பரிய ஸ்நாக்ஸ் ரெசிபியில் இதுவும் ஒன்றுங்க. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவோட கொலன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் கல்லில் அடை மாதிரி தட்டணும். உங்களுக்கு டைரெக்டாக கல்லில் தட்ட வரலைன்னா வாழலையில் தட்டிட்டு அதுக்கப்புறம் கூட தோசைக்கல்ல போட்டுக்கோங்க. சுத்தியும் நெய் விட்டு டபுள் சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையுமே அடை மாதிரி தட்டி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த லட்டு பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ். குட்டீஸ் மட்டும் இல்ல, பெரியவங்க கூட சாப்பிடலாம். அடுத்து அதே கப்லயே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல கருகிடாம கடலை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற மேல் தோல் எடுத்துடலாங்க. மேல் தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. கையிலேயே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வடை அரிக்கிற குழி கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு சலிச்சிங்கன்னா தோல் எல்லாமே கீழே போயிடும். பருப்பு மட்டும் மேலே நின்றும். பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஆற வச்சிருக்கிற ராகி அடை சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து மிக்சி ஜாரில் வேர்க்கடலையும் சேர்த்து கொரப்பா அரைச்சி அதையும் வேற பவுலில் மாற்றிட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெள்ளமாக இருந்தால் துருகி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு தேவைன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எங்கள் வீட்டில் அடுத்த நாளே இந்த லட்டு காலி ஆயிடுச்சு. இதில் வேர்க்கடலை மட்டும் நைஸாக அரைக்காம கொரப்பா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.